மகர ராசி அன்பர்களே, முக்கிய கிரகங்கள் யாவும் பகை வீடு, அஸ்தங்கம் இவற்றில் இருப்பது பலமில்லை மற்றும் கிரக அமைப்புகள் சற்று சுணக்கமாக இருப்பதால் எந்த ஒரு காரியங்களும் உங்களுக்கு சுணங்கும். ஆரோக்கியம், உடன்பாடு மற்றும் செயல்கள், பரிவர்த்தனை, பங்காளி, வாய்தா இதெல்லாம் சீர்படுத்திக்குவது கடினமே. அதிக அலைச்சல் இருக்கும். அகால உணவு உறக்கத்திற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. தன்னுடைய வாக்குறுதிகள், படிப்புகள், வெகு தூர பயணங்கள் இதெல்லாம் மிகவும் எச்சரிக்கை தேவை. பொதுவாக ஜீவனம் எதுவாக இருந்த போதிலும் கூட காவல், நெருப்பு, பூமி, கமிஷன், பட்டை தீட்டும் தொழில், நீச்சல் தொழில், விளையாட்டுத் துறைகள், வனம், மெட்டல், துணி இதில் இருப்பவர்களுக்கு அதிக பாதிப்புகள் இருப்ப சந்தர்ப்பம் உள்ளது. மிகவும் உஷாராக இருக்க வேண்டும். முக்கியமான பொருள் ஆவணங்களை இன்சூர் பாதுகாப்போடு செய்து கொள்ள வேண்டும். கால்நடைகளிடத்திலும் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். விவசாயிகளும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த மாதம் 4, 5, 6, 11, 12, 21, 22, 23, 24, 25 இந்த தேதிகளில் மட்டும் சாதகமான தேதிகளாக இருக்கின்றன. இதில் இந்த ராசிக்கு சொல்லிய பாதகங்கள் உங்களை ஒன்றும் ஏற்படுத்தாது. நீங்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இதில் இந்த தேதிகளில் நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும் என்ற காரிய முயற்சிகளை மட்டும் எடுத்து செய்தால் ஓரளவு நன்மைகள் கைகூடும். தெய்வ பலம் கூடி நிற்கும். இதில் சொல்லப்படாத தேதிகளில் ஆலய வழிபாடு மற்றும் பரிகாரம், சமயோஜிதம், தியானம் இந்த பக்தி நிலைகளை மேற்கொள்வது நல்லதே. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் சூரிய பகவானை வணங்குவதும் UK இந்த எழுத்துக்கள் பயன் தரக்கூடியதாக இருக்கும். தென்மேற்கு திசை சாதகமே. பக்தர்களுக்கு உதவி செய்வது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மும்மூர்த்திகளையும் ஒன்றாக இருக்கக்கூடிய வணங்குவது. LS எழுத்துக்கள் பயன் தரும். வடமேற்கு திசை சாதகமே. அபிஷேகங்கள் பரிகாரம். அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்கள் சரஸ்வதி தேவியை வணங்குவதும் AX இந்த எழுத்துக்கள் பயன் தரும். வடகிழக்கு திசை நன்மை தரும். பூமாலை பாமாலை கொண்டு இறைவனை தொழுவது நல்லதே. மகரம் ராசி. உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 2 பாதம். அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, எத்தனை பரிகாரம் செய்வது, எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்பது போல் உங்களுக்கு கஷ்டத்தின் மேல் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கின்றது. இன்னும் பல பேருடைய வீட்டிலே குடும்ப கோர்ட்டுகளிலே பல குடும்ப விவகாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பல பேர் பிரிந்து விட்டார்கள். சிலர் பிரிய முடியாமல் தவிக்கின்றார்கள். இதற்கு ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். ராகு பகவான் எப்பொழுதுமே தன்னுடைய நிலைப்பாட்டை விட்டு கொடுக்க மாட்டான். அதேபோல் இங்கே மகர ராசியும் தன்னுடைய விஷயத்தை விட்டு கொடுக்காது. இப்பொழுது இருக்கின்ற நிலையை பார்க்கும்போது அந்த ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் சனி இருக்கின்றார். இன்னும் மே மாதம் வரும்பொழுது இவர் பிரிஞ்சு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலே போய் உட்காரப் போகின்றார் செவ்வாய். அங்கே குரு வீடாக இருப்பதால் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் குறைந்துவிடும். அந்த கஷ்டங்கள் குறைவதற்கு கடவுள் யார்? சண்முகர் மட்டும்தான் உங்களை காப்பாற்றுவார். ஏன் என்று சொன்னால் அகோர வடிவமான தெய்வம், 6 முகம் 12 கைகள் உள்ள கடவுள். இந்த சண்முகருக்கு மயில் தொகை விசிறி வாங்கி கொடுங்கள். மயில் தொகையால் செய்யப்பட்ட விசிறி வாங்கி அதை முருகன் கோயிலிலே சமர்ப்பித்து பூஜை முடிந்தபின் அவருக்கு விசிறச் செய்யுங்கள். உங்கள் வீட்டில் எவ்வளவு நன்மைகள் நடக்கின்றது, எத்தனை சொந்த கட்டிடங்கள் வாங்கும் முயற்சிகள் பலிதமாகின்றது, எவ்வளவு கடன் குறைகின்றது, எவ்வளவு ஆஸ்தி அந்தஸ்து பெருகுகின்றது என்பதை நீங்களே பார்த்து கொள்ளலாம்.